ஒருத்தர மாத்தி ஒருத்தர் காப்பாத்திக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது, இன்னும் அந்த குரூப்பிசம்ல தான் இருக்காங்களே தவிர்த்து, அந்த குரூப்ல இருந்து வெளியில வரவே மாட்டேங்கிறாங்க. இதுவரைக்கும் எத்தனை பேர்ட்ட சொல்லிருக்கீங்க? என்னோட கருத்தை தான் சார் நான் முன் வச்சேன். ஆனா அந்த கருத்தையே மத்தவங்கிட்ட வைக்கலன்னு தான் கேள்வி. பதிலுக்கு என்ன சொன்னீங்க? வார்த்தைகள் அவருக்கு வேற மாதிரி மைண்ட் செட்ல இங்க வந்திருக்காருன்னா, அப்படியே வெளில அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு சொல்றேன் நான். அது அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு அது தேவையில்லை. இந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கான பிளாட்ஃபார்மே கிடையாது. உங்களுக்கு கருத்து வேணா கருத்தை சொல்லுங்க சார். என்ன சார் தராதரம்? பேசுறப்பே டிவா போன் பேசுறாங்க சார். நீங்க யாரு சார் இன்னொரு தகுதி தராத சொல்றதுக்கு? என் தங்கச்சிய நீ பேசுனா இது கேங் தான். ஏன்டா சம்மதமா நம்ம கேங் எத்தனை வர இதுல எனக்கு புரியல. தங்கச்சிய பேசுனா அப்ப நீங்க என்ன சீரியல் பண்றீங்க? ஓகே, அப்ப இது ஒரு சீரியலுக்கு பேரை வச்சிருவோம், பிக் பாஸ் சீரியல்னு வச்சிருவோமா? அக்கா, இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்க போகுது. ஸோ விஜேஎஸ் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்க போகிறாரு, எப்படிலாம் டாஸ்க்கெல்லாம் போனது, அண்ட் எப்படி ப்ளே பண்ணாங்க அப்படின்னு இருக்க போகுது. ஸோ விஜேஎஸ் அண்ணா என்னென்ன மாதிரியான கிளிகள் கிளிக்கப்படுவார், ரோஸ்ட் என்னென்ன பண்ண காத்திருக்காருன்னு சொல்லுங்கள். ரோஸ்ட்டுன்னு பார்த்தா கண்டிப்பாக அன்பு கேங்குக்கு ஒரு ரோஸ்ட் போகும், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரோஸ்ட் போகும். ஏன்னா கொடுக்கப்படுற டாஸ்கில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் காப்பாற்றிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது, இன்னும் அந்த குரூப்பிசம்ல தான் இருக்காங்களே தவிர்த்து அந்த குரூப்லேருந்து வெளியில் வரவே மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி கண்டிப்பாக ஒரு ரோஸ்ட் வைப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நேற்று வச்ச டாஸ்க்லலாம் கனிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எப்படியோ அவங்கள சேவ் பண்ணி இந்த வாரம் அவங்கள திருப்பியும் நாமினேஷன் வர விடாமல் பண்ணணுன்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஏன் தொடர்ந்து அது கனிக்கு மட்டுமே நடக்குது? அப்போ இது கேங் தானே, அப்போ கேங்கு குரூப் தானே, இதை சொன்னால் ஏன் ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க? நாங்கள் கேங் இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது இல்லை, இண்டிவிஜுவலாக தான் இருக்கும்னு ஏன் சொல்கிறீங்கன்னு ஸ்டப்பன்னாக கேட்பார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நேற்று ஒரு விஷயம் நடக்குது, இந்த கதை சொல்லலாம் டாஸ்கில் முடிஞ்சு போச்சு. அதில் 2 பேர் சேவ் பண்ணப்பட்டாங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலையரசன் அண்ட் கனி, 3 பேர் மொத்தம் டைல இருந்தாங்க. அதாவது கலையரசன் ஓட்டுல ஜெயிச்சிட்டாரு. 2 பேர் டைல இருந்தாங்க, கனி, வியானா, இவங்க 2 பேருமே இருந்தாங்க. இவங்க 2 பேர்ல என்ன ஆகுதுன்னா, இதுல இந்த குரூப் ரொம்ப உதவுது. ஸோ இந்த சைட்ல இருந்து வியானாக்கு ஒரு 5 ஓட்டு வருது, இந்த சைட்ல இவங்களுக்கு 3 ஓட்டுல தான் இருக்காங்க. அதை அப்படியே ஓட்டு போட்டு காப்பாத்திட்டாங்க. யாரு? சபரி, எஃப்ஜே, கலை, அப்புறம் ரம்யா, இவங்க எல்லாருமே சேர்ந்து, கெமி, இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே கனியை காப்பாத்திட்டாங்க. ஸோ இந்த வாரமும் அவங்க நாமினேஷன்ல வர மாட்டாங்க. இப்போதான் அடுத்த வாரத்தில் நாமினேஷன்ல வர மாட்டாங்க. இந்த வாரமும் 5, அதாவது 5வது வாரம் இது. இந்த 5வது வாரத்துலையும் சேஃபாக இருக்கிறது இவங்களும் விக்ரமும் மட்டும்தான். விக்ரம் இப்போ வருவாரா நம்மளுக்கு தெரியாது, பட் இவங்க 5வது வாரமும் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வியை விஜய் அண்ணா கண்டிப்பாக கேட்கணும். ஏன் பர்டிகுலர் அந்த ஒரு நபருக்கு மட்டும் ஏன் அதை பண்ணுறீங்க? வியானா பேசினாங்களே, அதுக்கு முந்தின நாள் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா வியானா ஓப்பனா நீங்க தான் அடிச்சாங்க. வியானா பிக் பாஸே பாராட்டினாரே, அதை ஏன் ஏத்துக்க மாட்டீங்கன்னு கேட்குறேன் நான். இப்போ ஒருத்தவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கோமே, இந்த வீக் அவங்க சேவ் ஆயிட்டாங்க, அடுத்த வீக்கும் ஏன் அவங்களே சேவ் பண்ணணும்? ஓகே, நம்ம வியானாக்கு போவோம்னு கூட ஏன் யோசிக்க மாட்டீங்க? ஏன் அந்த மாதிரி ஒரு யோசனை வர மாட்டேங்குது? பயமா? நாமினேஷன் பார்த்தா பயமா? அப்படிதான் கேட்க தோணுது. அப்ப இந்த கேள்வியை விஜய் அண்ணா உள்ள நல்லா ஸ்ட்ராங்கா கேட்கணும். ஏன்னா இந்த வாரம் வியானா போல்டா ஒரு வார்த்தையை எடுத்து வைக்கிறாங்க. குக்கிங்லயா இருக்கட்டும், குக்கிங்ல அவங்களுக்கும் பிரவீனுக்கும் சண்டை வருது, அவங்களுக்கும் கெமிக்கும் சண்டை வருது, நிறைய பேர் கூட நிறைய பேசுறாங்க, நிறைய சண்டை வருது. அதை தாண்டி ஒரு விஷயம், நேத்து ஒரு சிட்டை எடுத்து அதுல இருக்க வாக்கியத்தை படிச்சு இவங்களுக்கு இந்த வாக்கியம் பொருந்தும்ன்றத சொல்லணும். அதுல மேக்சிமம் ஆஃப் பீப்புள் பார்வதியும் திவாகரையும் தான் அடிச்சாங்க. அப்ப எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு, அப்ப இவங்க 2 பேர் தான் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. அப்ப நீங்க எல்லாம் மிச்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்களா? அப்படி கேட்கணும்னு தோணுச்சு. சில வாக்கியங்கள் பார்வதிக்கு பொருந்தும். இந்த வீட்டுல எங்க சண்டை நடந்தாலும், அதாவது இந்த வீட்டுல ஒரே ஒருத்தவங்களை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம், அது யாருக்கு பொருந்தும்ன்றது வியானாக்கு தான் வந்துச்சு. அப்ப வியானா சொன்னாங்க பார்வதிக்கு அது பொருந்தும் அப்படின்னும் போது அது பார்வதி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்கன்னா சண்டை நடந்ததுன்னா 3 பேர் முதல்ல போய் நிற்பாங்க, அதுன்றது எஃப்ஜேக்கு வந்துச்சு. அப்ப எஃப்ஜேவும் அந்த இடத்துல பார்வதி, ரம்யா, கம்ருதீன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி வர்றதெல்லாம் ஏத்துக்க கூடியது. சில விஷயங்கள் இந்த வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது, அது நான் பார்வதியை சொல்றேன் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க, இது உங்களால ஏத்துக்க முடியுதா? சொல்ற ஆள் யாரு? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறவங்க அது அது உனக்கே குத்தணும். நான் என்ன சொல்ல முடியல பிக் பாஸ், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யார் கரெக்டா இருக்காங்களோ அவங்கள சொல்லணும். நீ பழி வாங்கறதுக்காகவே ஒருத்தவங்களை சொன்னா அவங்களும் பேசதான் செய்வாங்க. அப்ப அந்த மாதிரி பேசினதுதான் திவாகரும் பார்வதியும். அப்படி பேசும்போது அது பயங்கர சண்டையா போச்சு. உடனே என் தங்கச்சிய நீ பேசுனா இது கேங் தான்,
ஏன்டா சம்மந்தமே நம்ம கேங் எத்தனை வர இதுல எனக்கு புரியல. தங்கச்சியை பேசுனா அப்ப நீங்க என்ன சீரியல் பண்றீங்க இங்க? ஓகே, அப்ப இது ஒரு சீரியலுக்கு பேரை வச்சிருவோம், பிக் பாஸ் சீரியல்னு வச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த இடத்துல தகுதியே இல்லை நீ எப்படி சொல்லுவ? தகுதியே இல்லை நீ எப்படி சொல்லுவ? அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டாரு. அதுக்கு முந்தின நாளோ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வேற யாரையும் அந்த வார்த்தையை சொல்லும்போது அமைதியா பின்னால கை கட்டு இப்படிதான் போனாரு சபரி. தங்கச்சியை சொல்லிட்டாரு, ரம்யாவை சொல்லிட்டாராம். அவ்வளவுதான் புடிச்சிட்டாங்க, அப்படியே கும்பலா வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பார்வதி வந்து தடுத்து நிறுத்தாங்க. இது எல்லாமே நடக்குது. வரும் வாரத்துல வந்து ஒவ்வொரு இது கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. உள்ள இருந்து வெளில யாரோ வராரு, இந்த அன்னியன் கிட்ட ஏதோ ஒரு அன்னியன் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறேன். அம்பி மோட்ல இருந்து அன்னியனுக்கு வராரு, அட்லீஸ்ட் வர முயற்சியாவது பண்ண. அந்த விக்கல் சின்னங்க சொம்பு தூக்கியா இருக்காரு. ஐயோ, அத சொல்லி ஆகணுங்க. கண்டிப்பா இது வந்து விஜய் அண்ணா இந்த வாரம் கேட்பார், கண்டிப்பா கேட்பார். எப்படி விக்ரம் பிக் பாஸே தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரு. பிக் பாஸ் வந்து விக்ரம பார்த்து உங்களுக்கு தைரியமே இல்லைன்ற மாதிரி இவர் ஒரு வாக்கியத்தை படிக்கிறாரு. இந்த வாக்கியத்தை சொல்றதுக்கு ஐயோ பிக் பாஸ் நான் வேணா என்னையே சொல்லிக்கவா, ஏன் இந்த ஆக்டிங்? நீங்க ஓப்பன் மைக்ல பேசின ஒருத்தர், ஷோ பண்றவர், வெளிநாட்டுல இருந்து எல்லாரையும் வந்து அவ்வளோ பேர் உங்க ஷோஸை உட்காந்து புக் பண்ணி பாக்குறாங்க. நானுமே அவரோட ஷோக்கு பெரிய ஃபேன் தான். அந்த விக்ரம் எங்கன்னு கேக்குறேன். அந்த விக்ரம் எங்க? நீங்க ஒரு கான்செப்ட் பண்றீங்க, அது பயங்கர ஹிட் ஆகுது. ஏ ரகுமானோடது ஒரு சாங் எடுத்து பண்றீங்க, ஹிட் ஆகுது. அதை பார்த்து உங்களை பார்த்து அவர் பண்றாரு. அதை ஏ ரகுமான் பண்றாருன்னா நீங்க அந்த அளவுக்கு ரீச்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்பீக்கை கேட்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆனா நீங்க பேசவே மாட்டீங்களே. அந்த விக்ரம் எங்க போனாரு? நீங்க பேசவே மாட்டீங்க. ஆனா கேம் வைஸ் சூப்பரா விளையாடினார். 2 நாள் 3 நாள் போச்சு அந்த கேம். அதுல நல்லா அவங்க டீமுக்கு என்ன அவரால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாரு. அவர் போட்ட எஃபர்ட்னால தான் ஒரு நாள் வந்து அவங்க கண்டிப்பா அந்த பாயிண்ட்ஸ் ஜெயிச்சாங்கன்னு நான் சொல்வேன். அதெல்லாம் ஓகே. ஏன் நீங்க பேசிட்டா உங்களை நாமினேட் பண்ணுவாங்கன்ற பயமா? ஒண்ணு. அதை திவாகர் கேட்டார். கேட்டதுக்கு அவருக்கும் இவருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் போச்சு. ஆர்குமெண்ட் போயிட்டு நீ வேணா என்ன குத்திக்கோ, நான் வேணா உனக்கு குத்துறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதாவது கண்டிப்பா இந்த வீக் அவர் நாமினேஷன்ல வருவாரு. ஆனா ஏன் அந்த தைரியம் உங்ககிட்ட வர மாட்டேங்குதுன்னு எனக்கு ஒரு கேள்வி. சபரி தப்பு பண்ணா ஏன் கேட்க மாட்டீங்க? பார்வதி மட்டும் ஏன் தப்பு சொல்றீங்க? இப்ப சபரி வந்து தோத்துட்டாரு, பார்வதி வந்து பிக் பாஸ் வீட்ல இருக்காங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்து இவர் கேட்கிறாரு, நீ இருந்ததுலயே இதுதான் நாங்க ஜெயிச்சிருக்கோம்ல, நீ இருந்த டீம்னா தோத்து தானே இருந்தது அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில. ஏன் அந்த மென்டாலிட்டி? ஏன் அப்படி பண்றீங்க? உங்களுக்கு தைரியம் இருக்கா கனியை பார்த்து நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்றதுக்கு? இல்ல, அப்படியே பார்ஷியாலிட்டி அப்படியே கொட்டுறாரு. அவ்வளோ பயாஸ்டா இருக்காரு. ஃபர்ஸ்ட் டே 1000 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சாங்க. 1000க்கு மேல தாண்டி போயிட்டா இது டீலக்ஸ் வீடு தான் இவங்களுக்கு ஃபுட்டு வந்து எடுத்து கொடுக்கணும். மிச்சத்துக்கு அவங்களுக்கு எடுத்துக்கலாம். 1000க்குள்ள அவங்க எவ்வளோக்கு வேணா எடுத்துட்டு ஏதோ 1-2 இவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அழகா 850க்கு எடுத்துட்டு விட்டாங்க. 150 போனாலும் எங்களுக்கு பரவாயில்ல, ஆனா எங்க ஃபுட்டு எங்களுக்கு வேணும், நாங்க இப்பதான் டீலக்ஸ் ஃபுட் மாதிரி நாங்க சாப்பிட முடியுன்றதுக்காக இவங்க பண்ணிட்டாங்க. செகண்ட் டே திருப்பியும் அதே மாதிரி தான் இவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து திருப்பியும் அதே மாதிரி 1000 பாயிண்ட் கொடுக்கப்படுது. விக்ரம் போய் சொல்றாரு, யார் பிரவீன், துஷார், இவர் 3 பேரும் உட்காந்து பெட்ல உட்காந்து பேசுறாங்க. நீங்க எவ்வளோ வேணா எடுங்கடா, 800 பாயிண்ட்ஸ் கூட நீங்க எடுத்துக்கோங்க, 200க்கு நீங்க வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இந்த கேம்ல நீங்க பாசம் காட்டக்கூடாது, அன்பு காட்டக்கூடாதுன்றது பிக் பாஸ் உடைய ரூல். உங்க டீமுக்கு நீங்க விளையாடணும். நீங்க எடுக்கிற ஃபுட்டை நீங்க மட்டும் தான் சாப்பிடணும், டீலக்ஸ்க்கு கொடுக்க கூடாது. இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த தப்ப டீலக்ஸ் பண்ணாங்க. இவங்களுக்காக நிறைய ஃபுட் எடுத்துட்டு அவங்க கடைசியில அவங்களுக்கு இவங்க செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆச்சு. இந்த கேம் நீங்க மட்டும் தான் இது பண்ணணும், நியாயமா விளையாடுங்க, இந்த அன்பு பாசம் இதுல காட்டாதீங்கன்னு 2-3 வாட்டி வார்னிங் பண்ணிட்டாரு. அப்படியும் இந்த 200 பாயிண்ட்ஸ் எடுக்க சொல்லி இவர் சொல்லியும் வியானா வந்து வேணான்னு சொன்னாங்க. வேணான்னு சொல்லி வியானா, சுபிக்ஷா, அரோரா, இவங்க பார்வதி, துஷார் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. சார் 2 வாட்டி சொல்லிட்டாரு நான் கொடுக்கூடாது எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து பண்ண மாட்டேன், நீ எனக்கு விருப்பம் இல்லை, நீங்க டீம் கிட்ட கேட்கும். ஏன் அந்த பார்ஷியாலிட்டி காட்டுறீங்க? அடுத்த வாரத்துல இருந்து அவங்க நல்ல ஃபுட் தான் சாப்பிட போறாங்க. நீங்க தான் திருப்பியும் உங்களுக்கு ஏத்த மாதிரி வெறும் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு சிக்கன் மட்டன் எதுவுமே இருக்க போறது இல்ல. அவங்க நல்லா தான் சாப்பிடுவாங்க. அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப டீமுக்காக யோசிக்கிறார், அன்பு கேங்காக ரொம்ப யோசிக்கிறார். எனக்கு தோணுச்சு பர்சனலா. ஓகே, ஸோ அவர் விளையாடணும் இல்லையா? அவர் கண்டிப்பா விளையாடணும். அதாவது விளையாடுறாரு, பேச மாட்டேங்கிறாரு. எதிர்த்து அதாவது நீ பண்றது தப்புன்றது சபரி கிட்ட சொல்ல மாட்டாரு. அந்த மாதிரி எதிர்த்து பேசுங்க விக்ரம் அப்படின்னு தான் சொல்றேன். ஓகே, அது வந்து கண்டிப்பா இவர் கேட்கணும், விஜய் சனா கேட்கணும். இல்லைன்னா இது வந்து அப்படியே தான் போயிட்டு இருக்கும். இந்த வாரம் யார் கை விட்டாவா? இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு கலையரசன் தான் லீஸ்ட்ல இருக்காரு. 5 பேர்ல வந்து ஃபர்ஸ்ட் வினோத் இருக்காரு, செகண்ட் பார்வதி இருக்காங்க, தேர்ட் கம்ருதீன், 4th அரோரா, 5th வந்து
கலையரசன். ஸோ டபுள் எவிக்ஷனா இருந்தா அரோரா, கலையரசன் போவாங்க. அப்படி இல்ல சிங்கிள்னா கலை தான் போவாரு. ஓகே. இப்ப வர இவர் போறாருன்றது தெரியாம அவங்க வர அடுத்த வாரத்துக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து வச்சிருக்காங்க யாருக்கு? கலைக்கா? கலையரசனுக்கு. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. போகும்போது கொடுத்துட்டு போக சொல்லுவாங்களா, இல்ல அந்த பாஸை வச்சு காப்பாத்த போறாங்களா? ஐயோ, இது எல்லாமே விஜய் எனக்கு சன்னா தெரிஞ்ச கையில தான் இருக்கு. அரோரா போயிடணும். என்ன விளையாண்டாங்களா இந்த வாரமாவது? இல்ல விளையாண்டாங்க மீன்ஸ் போட்டியில பங்கெடுக்கல. பட் அவர் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு இல்லையா, 1000 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. அந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணணும். 10 செகண்ட்ஸ் 9 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறாரு. ஸோ அந்த செகண்ட்ஸ்ல போய் எடுக்கும்போது அதை பார்த்து எடுக்கிற பிளான் வந்து விக்ரம் தான் போட்டு கொடுக்குறாரு. அதெல்லாம் மாஸ்டர் மைண்டு சூப்பரா ஒர்க் ஆகுது. ஆனா அது வந்து வெளிப்படையா பண்றதுக்கு முடியல அவரால். ஸோ அந்த இடத்துல அவர் வந்து என்ன பண்றாரு, எல்லாருமே கணக்கு வச்சுக்கோங்க, ஆளுக்கு 300 ரூபாய்க்கு எடுங்க அப்படிங்கிற மாதிரி 3 பேர் அனுப்புறாரு. அதுல அரோராவும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி வந்து 2 நாளுமே நல்லா ப்ளே பண்ணாங்க அரோரா. கொடுத்தா பண்றாங்க. ஆமா, கொடுத்தா பண்றாங்க. நேத்து பிக் பாஸுமே அந்த சீட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தான் எடுத்தாங்க. எடுத்ததுமே இதுதான் நான் முதல் அரோரா, நான் கூப்பிடாம நீங்களே வந்து எடுத்ததுன்னாரு. அப்ப வந்து ஓகே நம்ம இருக்கோம் டக் டக், நம்ம இருக்கோம் டக் டக், அந்த மாதிரி வந்து காமிச்சுக்க மாட்டாங்க. நான் தான் சொல்றேனே, முக்காவாசி வந்து துஷார் கூட போயிடும், கால்வாசி கமருதன் கூட போயிடும். அப்ப என்னதான் நடக்கும்? யாருமே அது அந்த சீட் எடுத்து சாப்பிட்டு தூங்குறாங்கன்றத அரோராக்கு யாருமே சொல்லலையே. ஏன் சொல்ல மாட்டீங்க? இதுதான் குரூப்பிசம், இதுதான் கேங். பார்வதிக்கு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது ரம்யா தான் நான் கேட்கிறேன். நீங்க உங்களை கூட சொல்லிக்க வேணாம். ஆனா அரோராவை ஏன் உங்களுக்கு அந்த தாட் வரல? அவ்வளோ சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் சொல்றாரு, இந்த பதில் ஏத்துக்கிற மாதிரியே இல்லைன்றார் திவாகரையும் கலையரசனையும் சொல்லும்போது, நான் இல்ல மக்களே ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சண்டை நடக்குது. சண்டை நடந்ததுக்கு அப்புறமா அதுல வெறுப்பேத்துற மாதிரி அவ்வளோ டான்ஸ் ஆடினாங்க வந்து ரம்யா. பார்வதி நடக்கிற மாதிரி தலையை இப்படி ஆட்டுற மாதிரி பேசுற மாதிரிலாம் பண்ணி அவ்வளோ மாக் பண்ணாங்க. எல்லாம் பண்ணும்போது அவங்க மாக் பண்ணும்போது வினோத்தும் சேர்ந்து ஆடுறாரு. வினோத், FJ எல்லாம் சேர்ந்துறாங்க. ஏன்னா வினோத்தை வந்து அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா அவங்களோட இஷ்யூல. அதனால வந்து வினோத்தும் இப்ப இந்த கேங்ல சேர்ந்துட்டாரு, அன்பு கேங்ல. சோ அதனால வந்து அதுக்கேத்த மாதிரி மாத்தி ஆடுறது, அவங்களே மார்க் பண்ற மாதிரி இப்படின்னு பண்ணி பேசுறது, அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா. கர்மம்லாம் எப்பதான் விட போறாங்களோ எனக்கு தெரியல. இன்னும் அதை சில்லியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களை மார்க் பண்றதெல்லாம் வந்து கேம்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆடிங்க. அந்த பொண்ணு அடிச்சு பேசுதுல, அதாவது சீசன்லயுமே இவ்ளோ கேவலமா நடந்துகிட்டது, ஆட்டிட்யூட் இருக்கிறதுலயே வெரி வொர்ஸ்ட் சீசன் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரி பிக் பாஸ் சீசன் 9 தான் நான் சொல்வேன். போன சீசன் கூட ஓரளவுக்கு போர் அடிச்சுது. அதுக்கப்புறம் 50th டேக்கு அந்த கோட் எடுத்ததுக்கு அப்புறம் நடந்துச்சு. இல்ல மெச்சோர்டான ஒரு டாக்ஸ் இல்ல, ஒரு பிஹேவியர் இல்ல, என்ன மேனர்ஸ்ல வளர்க்கப்பட்டாங்கங்கிற ஒரு கேள்விதான் இருக்குக்கா சீரியஸா. ஓகே, எவிக்ஷன் நம்ம கலை வருவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டோம். உள்ளுக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரி வரும்போது விஜேஎஸ் அண்ணா வந்து இது பண்ணுவாரா, இல்ல எப்படி அவங்க சடனா வந்து வர மாதிரி வருவாங்களா, இல்ல இன்ட்ரோ கொடுத்து அப்படி வர மாதிரி வருவாங்களா? அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து, ஏன்னா கமருதீன் வந்து திவ்யாவோட எக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பல ரூமர்ஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அது எனக்குமே இன்னுமே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. திவ்யாவா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த பேரா அப்படிங்கிறது எனக்குமே கன்ஃபியூஸா இருக்கு. ஒருவேளை திவ்யா நினைச்சு இறக்குறாங்களா அப்படிங்கறதும் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அது அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ட் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே எபிசோட் ஆர் சண்டே எபிசோட் ரெண்டுத்துல ஏதோ ஒரு எபிசோட்ல உள்ள இருக்குவாங்க. இல்ல பாதியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சண்டே எபிசோட்ல தான் உள்ள வருவாங்க வைல்ட் கார்டு என்ட்ரிஸ். அப்படிதான் இருக்கும். ஆமா, சரி இப்பெல்லாம் நடுவில் அனுப்புறதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ரொம்ப சீசனுக்கு முன்னாலதான் அப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான். சீசன் 1, 2, 3 அந்த மாதிரில தான் இருந்தது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நடுவுல வர மாதிரி வரல. வந்தது கூட இடையில இல்ல, ஆக்சுவலி சாச்சனா ஃபர்ஸ்ட் டே கண்டஸ்டன்டா உள்ள போயிட்டாங்க. அப்போ வந்து 24 ஹவர்ஸ்ல ஒரு எலிமினேஷன் இருந்தது. அந்த எலிமினேஷன்ல வந்து சாச்சனா வந்து வெளியில போனாங்க. திருப்பியும் ஒரு 5 நாள் கழிச்சு எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டு திருப்பியும் உள்ள வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ எவிக்ட் ஆனவங்க அந்த மாதிரி வருவாங்களான்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனா வைல்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்களை பார்த்துட்டு தான், மேடையில பார்த்துட்டு தான் உள்ள போற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. அத வைல்ட் கார்டுமே வந்து ஐ திங்க் அமித் பார்கவ் வந்து சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து ஷூட் வந்து எங்களுக்கு November 1, ஸோ நாங்க பார்த்துட்டு நாங்க உள்ள போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே வைல்ட் கார்டுக்கு ஒரு என்ட்ரியை வந்து நம்ம எப்பயுமே ஸ்டேஜ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் டெலிவிஷன் பேஜ்ல பார்த்தேன். ஸ்டேஜ் பேஜ் அந்த மாதிரி ஏன்பா இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுச்சு எனக்கு. ஏன் வைல்ட் கார்ட்லாம் நீங்க அப்படி வச்சிருந்து இப்படி விடணும், அப்பதான் அந்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய மீம்ஸ் எல்லாமே வந்ததுனால இப்ப சேனலுமே நீங்க என்னடா பண்றது நாங்களே பண்ணிடுறோம் அப்படின்ற அளவுக்கு இறங்கிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து லீக் ஆயிடுது, இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிடுதுல. பிரஜன் ஃபர்ஸ்ட் வந்து பிரஜனோடது தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பட் அவங்க
கப்பலா தான் இவங்க பேசுவாங்கன்னு திவ்யா நான் நினைச்சேன். பட் இண்டிவிஜுவலா தான் பேசினாங்க இல்லையா? சாண்ட்ரா அண்ட் பிரஜன். நானுமே அதை தான் யோசிச்சேன். ம். கப்பலா பேசுவாங்களோன்னு ஆமா. நினைச்சேன். அப்ப பார்த்தா இண்டிவிஜுவலா தான் அது. ஃபர்ஸ்ட் திவ்யாது வந்தது நினைக்கிறேன். ஆமா. சாரி. திவ்யா கணேஷ், அப்புறம் பிரஜன், அப்புறம் சாண்ட்ரா, அப்புறம் அமித் அமித் பார்கவ் பார்கவ். வந்தாங்க. 4 பேருது. 4 பேரும் 4 டயலாக் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆமா. எந்த அளவுக்கு பண்ண போறாங்கன்றது தெரியல. ஏன்னா தெரியல. பிரஜன்லாம் வந்து ஆவேசமா அப்படியே பேசியிருக்காரு. கிழிக்க போறேன், இதை பண்ண போறேன். நீ எனக்கு உள்ள தெரிஞ்சு போயா? பிரஜன் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். அதுக்கு ஸ்ட்ரெயிட் மேல ஃபார்வர்ட். சாண்ட்ரா தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எனக்கு மேபி நான் அவங்க 2 பேசுறதுல பேருமே என்ன பார்த்திருக்கேன். பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிக்கிறவங்க தான். பட் இவங்க இவங்க போறது விஷயம் இல்ல. எங்க அக்கா உள்ள இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு விஷயம். ஈக்குவலா நீ இறங்குறது போல தான் அது பிரச்சனை. பாத்துக்கோ ஆ. அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கீழே கமெண்ட்டுமே அப்படிதான் இருந்தது. ஆ. நீங்க யார் வாயும் மூட வேணாம், பார்வதி வாயை மட்டும் மூடிடுங்க, உங்களுக்கு அவார்டே கொடுத்துடுறோம் நாங்க அதான், அப்படிங்கிற அதான். மாதிரி ம். அதுல பேசியிருந்தாங்க. எனக்கு அது பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. ம், ம். சரி, ஓகே, இவங்க இவ்வளோ பேசுறாங்க, உள்ள போய் என்ன பண்றாங்கன்னு நம்மளும் பார்ப்போம், வெயிட் ம், பண்ணி ம். பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. செலக்ஷன் ஓகே தான். ம். இவங்க உள்ள போய் வச்சு பண்ற பெர்ஃபார்மன்ஸ் தான். ம். எக்ஸ்ன்னு நினச்சி உள்ள போயிட்டு திருப்பியும் திவ்யா வேற லைன்ல போயிடக்கூடாது. இல்ல அவங்க அதுக்கு கேம் சான்சஸ் விளையாடணும். இருக்காது. அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. இல்ல அவங்க போக மாட்டாங்க. அவர் வருவார்ல. அவர் வருவாரு. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே மேல தான் ஒரு டவுட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இல்ல அவர் இப்ப கமருதீன் மேல வியானாக்கு ரூட் போடுறாரு. 2 3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். வியானா 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 ஏன்னா வியானா பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. ஆ. பயங்கரமா காண்டேத்துவாரு, வெறுப்பேத்துவாரு, வேலை வாங்குவாரு, ஆ. கோவப்பட வைப்பாரு, பயங்கரமா அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ம். இப்ப என்னன்னு தெரியல. நான் இதை நோட்டீஸ் பண்ணணும்னு நினைச்சேன் நானு. வியானாவோட அந்த சைல்டிஷ்னஸ் அந்த ஒரு மாதிரி அது கொஞ்சம் ஹாசினி மாதிரி கிரிஞ்சா தாங்க பண்றது இருக்கு. அதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்களா? இப்ப கம்மி பண்ணிட்டாங்க. இப்ப ம். நிறைய பேசுறாங்க, நிறைய அப்சர்வ் பண்றாங்க, நிறைய பேசுறாங்க. பரவாயில்லையே அப்படின்னு கேட்க தோணுது. ம், ம். சூப்பர் வியானா ம். அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அதே மாதிரி வந்து விக்ரம் ஒரு விஷயம் பண்ணாருன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். என்ன? நம்ம சுபிக்ஷாவையும் வியானாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ வந்து வியானா கிட்ட அவர் சொன்ன மாதிரி சொல்றாங்க, நீ வந்து எஃப்ஜேவை லவ் பண்ற மாதிரி கண்டென்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி, லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாருன்ற மாதிரி மீம்ஸ் பேஜ்லலாம் வந்தது. ஆனா நான் அதை லைவ்ல பார்க்கல. ஐ மீன் நான் அந்த லைவை பார்க்கல அந்த டைம்ல. ம். அதனால எனக்கு தெரியல. எபிசோட்லயும் எப்படியும் கட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால அதை பத்தி தெரியல. ம். ஆனா அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் எஃப்ஜேவோட ஆட்டிடியூடும் இந்த மாதிரி இருக்குன்னும் போது எனக்கு டவுட்டா இருக்கு. ஓ இதெல்லாம் டாஸ்க் இருக்குமோ ஸ்கிரிப்டட். இருக்குமோன்ற ஒரு டவுட் இருக்கு. ஓகே. ஆனா வியானா வந்து அதுக்கு ஒத்துக்கலன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ம். அவங்க ஆட்டிடியூட் இன்னும் மாறல எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும். ம், அவங்க ம். எஃப்ஜே மேல என்ன ஒரு மென்டாலிட்டி வச்சிருந்தாங்களோ அதுதான் இன்னும் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஓகே. சரியா பேசுறது, அந்த அட்டாச்மெண்ட்லாம் கிடையவே கிடையாது. ம், ம், ம். அவங்க இக்னோர் பண்ண தான் பார்க்குறாங்க அவரை. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு வியானா அதில் விழாம இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் விக்ரம் தவிர்த்தா நல்லா இருக்கும். கேம்ல பண்ணுங்க, ம். லைஃப்ல விளையாடாதீங்க. இந்த வாரம் ஃபுல்லாவே சுபிக்ஷா சைலண்டா இருந்தாங்களோ? சைலண்டா இருக்காங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ம். எனக்கு சுபிக்ஷா மேல ஒரு என்ன ஒரு கோவம் அப்படின்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேஸ்ட்டா போச்சு. ஒருத்தவங்களுக்கு கொடுத்தது வேஸ்ட்டா போச்சு. நீங்க அங்க போனது பிக் பாஸ் வீட்டுக்கு போகணும்னு ஜாலியா போனீங்க. ஆனா அங்க போய் நீங்க வந்து சமையல் வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. டாஸ்க் வந்தாங்க தான். ஒரு 2 நாள் வந்தாங்க. ஆக்டிவா இருந்த மாரி நீங்க சொன்ன மாரி ஆக்டிவா இருந்த மாரி ம். எனக்கு தோணல. நேத்து ரொம்ப நேரம் வந்து வெளியில போய் உட்காந்துட்டு, வானத்த பார்த்துட்டு உட்காந்துட்டுருந்தாங்க. இந்த கேமரா வேற அப்பதான் ஜூம்லேருந்து ஜூம் அவுட் ஆகுது. நம்மளுக்கு சில சீசன்ஸ்ல சில டைட்டில் வின்னர்ஸ்லாம் நின்னுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு காட்டுவாங்க இல்லையா? அந்த ம். மாரி காமிச்சாங்க. ஓ! அப்ப இது அதுக்கு தானா? அப்படிங்கிற மாரிலாம் நினைக்க தோணுச்சு. எனக்கு நினைக்க தோணுச்சு. ம். மேபி ஃபியூச்சர்ல எப்படி அவங்க கேம் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து தான். ஏன்னா வந்து வைல்ட் கார்டு வராங்கல்ல. வைல்ட் கார்ட்லயும் ஒரு வின்னர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பா, ஏன்னா கண்டிப்பா, நான் அது கண்டிப்பா. சீசன் 7 வரைக்கும் நான் நம்பல. சீசன் 7ல எப்ப அர்ச்சனா வாங்குனாங்களோ, அப்ப நான் வந்து ஓகே. அப்போ வைல்ட் கார்ட்ல வரவங்களுக்கும் டைட்டில் குடுப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்ப இதுக்கப்புறமா போற ஆனா நாட்கள்ல வந்து அர்ச்சனாக்கு குடுக்கப்பட்ட விஷயங்கள், அவங்க பண்ண சில விஷயங்கள் எல்லாமே வந்து டிசர்விங். அது வந்து இது ஸ்கிரிப்டடா இருந்தாலுமே கூட அதுக்கேத்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அர்ச்சனா அப்படிங்கிற ஆமா. மாரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அர்ச்சனா கிட்ட அங்க இருந்த சில நாட்கள்ல சில ஓவர் ஆட்டிட்யூட் இருந்தது தான். இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துக்கு அது தேவைதான் தேவைதான். அப்படிங்கிற மாரி எனக்கு ம். தோணுச்சு. ம், ம். அவங்கள டாமினேட் பண்ணும்போது அவங்க அது ரைஸ் பண்ணி பேசினதா இருக்கட்டும், விசித்ரா மேமோ அவங்களுடைய காம்போவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்களுக்கும் விசித்ரா மேமுக்கும் இருக்க சண்டையா இருக்கட்டும், ம். இதெல்லாம் அப்படியே போகும்போது அப்படியே ஏறிட்டே போச்சு அவங்களுடைய ம். கிராஃப். அதனால அவங்களுக்கு அந்த டைட்டில் குடுக்கப்பட்டது. ஆனா சீசன் 8ல அப்படியே ஆப்போசிட்டா எல்லாமே நடந்துச்சு. ஓகே, ஓரளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்குல நல்லா பண்ணாரு முத்துக்குமரனும். ம். எனக்கு முத்துக்குமரன் மேல பெர்சனலா எதுவுமே கிடையாது. ம். ஆனா என்ன சொல்றது?
சில விஷயங்கள் ஸ்டார்டிங்ல முத்துக்குமரன் தவிர்த்திருக்கலாமோன்னு நான் யோசிச்சிருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த சீசன்ல கண்டஸ்டன்ஸே தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு இது எனக்கு அப்படி எல்லாத்துக்கும் யோசிச்சு. தோணுனதுதான். இந்த சீசன்ல மட்டும்தான் எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங் இருக்கு ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னி வரைக்கும் டைட்டில் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒயில்ட் கார்டில் வரட்டும் பார்க்கலாம் நான் பார்க்கலாம் சொல்றேன்னா அப்போ அந்த மாதிரி தான் இருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது இல்லையா? எனக்கு தோணுது. ஸோ அதனால இப்போதைக்கு இதுதான் என்ன தெரிஞ்சு பார்வதியே கேட்கணும். பார்வதி வந்து ரூல்ஸை எதுவுமே மதிக்க மாட்டாங்க. இவர் ஆர்மி மாதிரி ஒன்று எடுத்துட்டு போகணும்னு எல்லாரையும் ரூல்ஸ்குள்ளே கொண்டு வராரு. அவங்க அந்த ரூல்ஸ்க்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. ஏன்னா ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க பார்வதி. நீங்கள் மற்றதில் கரெக்டாக இருந்தாலும் வாய்க்கிழியே பேசினாலும் எல்லாம் பண்ணாலும் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அவர் ஸ்டப்பனாக சொல்லி கேட்கணும். ரெண்டாவது கம்ருதீன். கம்ருதீனுடைய வார்த்தைகள் வந்து அவருக்கு வந்து வேற மாதிரி மைண்ட் செட்டில் இங்கே வந்திருக்காருன்னா அப்படியே வெளில அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொல்கிறேன் நான். அது அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு அது தேவையில்லை. இந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கான பிளாட்ஃபார்மே கிடையாது. அது ஒன்று. இன்னொன்று திவாகரை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையை வந்து யாரு அவ்வளோ குமிங்கி அழுவாங்கன்னு நினைக்கிறாரோ அவங்கள அப்படி தாக்குறாரு. அவர் தாக்குறத அப்படி அழுகுறாங்க அவங்க. அந்த மாதிரி மன கஷ்டப்படுறாங்க. ஸோ இவரோட வார்த்தைகள் சரியில்லைன்றது போன வாரமே அவர் சொன்னார். ஆனால் வந்து இவரை தாழ்த்தி பேசுனா அப்படி பேசுகிறார் இல்லையா, அதுதான் அவரோட உண்மையான முகம். அதை புரிஞ்சுக்கோங்க மக்களே அப்படின்னு தான் சொல்கிறேன். அதனால அவருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வார்னிங் கொடுக்கணும். எல்லா கேமரா இருக்குன்றதுக்காக பேசிட்டே இருப்பீங்களா? எஃப்ஜே ஒரு வார்த்தை சொன்னார். அவர் வெளியில் இருக்கும்போது ரீல்ஸ் தான் பண்ணிருந்தாரு, இங்கேயும் ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு. அது உண்மை. ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. டாஸ்க்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டு டாஸ்க் கொடுக்க சொன்னால் நிற்க வச்சு அவங்கள வச்சு ரீல்ஸ் பண்ணுறாரு. கேட்டால் அதான் டாஸ்க்கா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஸோ அதையுமே கொஞ்சம் நிறுத்துற மாதிரி கேள்விகள் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த வாரம். ஓகேக்கா. ஸோ எப்படி போக போகுது, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எப்படிலாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். And ஐயோ, கனியும் கொஞ்சம் கேட்க சொல்லுங்க. என் சார்பா கொஞ்சம் கனியை கேட்க சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் ஃபுட்டு வந்துச்சான், வயிறு குபு குபுன்னு எரியுதான். அதுவும் ரம்யா சொல்றாங்க வந்து பார்வதி யார் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த பார்வதி சாப்பிட்றது தான் காண்டாவது அப்படின்றாங்க. இவங்க வந்து எனக்கு கனிக்கு ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சாப்பாட்டில் விளையாடினா அது இப்படி தான் நடக்கும். இந்த வாரம் கனிக்கு அது நடந்ததுன்னு நான் சொல்வேன். கனி அண்ட் கோகே நடந்துச்சுன்னு நான் சொல்வேன். இங்கே அவ்வளோ வந்து லக்ஸுரி சிப்ஸாக இருக்கட்டும், முறுக்காக இருக்கட்டும், அந்த பிஸ்கெட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் சாப்பிடும்போது இவங்களுக்கு வயிறு எரியுதான். ஐயோ என்னால் முடியலையே, எனக்கு வயிறு எரியுதே அப்படின்லாம் சொல்கிறாங்க கனி லைவ்ல. அப்படிதானே பண்ணீங்க, உப்பு போட்டிங்களே, சாப்பிட விடாம பண்ணீங்களே, அப்போ தெரியலையா சாப்பாடு வேஸ்ட்டுன்னு? கடவுள் கரெக்டாக கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்வேன். கடவுள்ன்றதோட பிக் பாஸ் கரெக்டாக கனி அந்த வீட்டுக்கு போன வாரமாக பார்த்து கொடுத்துருக்காருன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சந்தோஷம்னா அவங்க ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க, நீங்களாம் ஒரு மனுஷங்களான்னு கேட்பாங்க. கிடையாதுங்க, அங்கே இருக்கவங்கள மனுஷங்களா அவங்க நினச்சிருந்தா அந்த உப்பை கொட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ நேற்று டாஸ்கில் அவ்வளோ உப்பு போட்டதுக்காகவே ரம்யா வந்து ஐயோ முடியல ஆவுன்னாங்க. அப்போ அவ்வளோ பேக்கெட் உப்பில் பாதி உப்பு கொட்டினாங்களே, அப்போ என்ன ஆயிருக்கும்? அதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் டாஸ்க் வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, எப்படி போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிரும். அண்ட் வந்து எல்லாருமே வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ள நுழைய போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கேம் எப்படி சூடு பிடிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பேசுவோங்க்கா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. நன்றி.